இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒண்ணு எங்க வீட்டுல வந்து வாழு, இல்ல என் மகன் கட்ட தாலிய கலட்டி கொடுன்னு கேட்டேன். இவ என்னடா வாழவும் முடியாது, தாலிய கலட்டி தரவும் முடியாதுங்க. இந்தாருங்க, இந்த பஞ்சாயத்துல எனக்கு 2ல் 1 நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். ஆமா, பொண்ணு பஞ்சாயத்துக்கு வந்துருச்சு, சம்பந்தப்பட்ட பையனை காணாம. நான் இங்கதான் இருக்கேன். இப்படி ஒவ்வொரு தங்கச்சி கல்யாணத்துக்கும் பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்? ஊர் ஆளுங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஹலோ, என்ன பேசுறீங்க? சண்முகமா பஞ்சாயத்தை கூட்டினாரு. அதோ நிக்கிறாரே மிஸ்டர் சௌந்தர பாண்டி, அவர் தான் பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. டாக்டர் அம்மா, யார் கூட்டினா என்ன? உங்க குடும்பத்துக்கு இதுவே தான் பொழப்பா? அதானே, டாக்டர் அம்மாக்கு டாக்டர் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணணும்னு ஐயா ஏற்பாடு பண்ணாரு. ஆனா என்ன நடந்துச்சு? படக்குன்னு உள்ள புகுந்து அந்த சண்முகம் தானே கல்யாணம் முடிச்சாப்ல. அது மட்டுமா? இங்க நிக்கிறாரே முத்துப்பாண்டி, வேற பொண்ண மனைமேடையில ஏத்தி எசக்கி கழுத்துல தாலி கட்டினவர் தானே அவரு. இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஹலோ, தேவையில்லாததை பேசினா நடக்கிறதே வேற. ஏமா, கோவப்பட்டேன்னா உண்மைங்கிறது இல்லைன்னாடுமா? எந்த கல்யாணமாவது உங்க வீட்டுல சாதாரணமா நடந்திருக்கா? இப்ப கூட பாரு, வேற மாப்பிள்ள கட்ட வேண்டிய தாலியை தான் இந்த சிவபாலன் கட்டியிருக்கான். இந்த பாருங்கயா, எனக்கு 2ல் 1 முடிவு தெரிஞ்ச ஆகணும். சரி, இந்த போல்ஸ் கடையை விடுங்க. இந்த கோயில் தர்மகர்த்த என்னவோ ஊனி இந்த வெறும்பைய பத்தி பேசிக்கிட்டே இருக்காளே, அவனை பதில் சொல்லுங்க. அவன் தங்கச்சி அவன் அனுப்புதானா, இல்ல அவ கழுத்துல கிடக்க அந்த தாலிய கலட்டி அனுப்புதானான்னு கேட்டு சொல்லுங்க. ஏப்பா சண்முகம், இத பத்தி பேசிக்கிட்டே இருந்தா பேச்சு முடியவே முடியாதுப்பா. இப்ப முடிவா என்ன சொல்ற? உன் தங்கச்சி அனுப்ப முடியுமா முடியாதா? ஊர் பெரியவங்களுக்கு எல்லாம் வணக்கம். வணக்கம். என் குடும்பத்தை பத்தி ஆறாரோ என்னென்னமோலாம் சொல்லுதாவ. நான் அதெல்லாம் பொறுமையா தான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு டவுட்டு, இந்த பஞ்சாயத்து ஆறு மேல? என் மேலையா, இல்ல என் குடும்பத்து மேலையா, இல்ல என் தங்கச்சி மேலையா? பா, உன் தங்கச்சி தானே அந்த தம்பி கூட வந்து வாழ மாட்டேங்குது. உன் தங்கச்சி மேல தானே பிராது. அப்போ என் தங்கச்சியே இந்த பிராதுக்கு சரியான பதில் சொல்லுவா. இதுல நான் என்ன சொல்லணும்னு நினைக்குதீங்க? எதுக்கு எடுத்தாலும் ஏன் தங்கச்சி ஏன் குடும்பம்னு நீ தானே மூக்க நீடிக்கிட்டு முன்னாடி வந்து நிப்ப. அப்ப நீ தானே பதில் சொல்லணும். உன் தங்கச்சி கிட்ட ஏன் மகன் கூட வாழிடின்னு நீ தான் சொல்லி அனுப்பி வைக்கணும். உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாத மாமனார. என் தங்கச்சி ஒன்னும் பச்சை புள்ள கிடையாது. வளர்ந்தவ, படிச்சவ, போலீஸ் அதிகாரி. அவளுக்கு சொந்தமா முடிவெடுக்கக்கூடிய எல்லா தகுதியும் இருக்குது, அதிகாரமும் இருக்குது. அவ தான் இதுல இந்த விஷயத்துல முடிவெடுப்பா. தம்பி, நீ ஒரு வார்த்தை சொன்னீனா உன் தங்கச்சி கேட்டுக்கும்ல. பெரிய மனுஷன், நீ தானே சொல்லணும். இத பாருங்கய்யா, பொம்பளை பிள்ளைங்கள மிரட்டி அதட்டி நாம நினைக்கிறதெல்லாம் செய்ய சொல்றதெல்லாம் அந்த காலம். என் தங்கச்சிகளுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருக்கு. இப்ப சொல்றேன் கேட்டுக்கிடுங்க. இந்த விஷயத்துல என் தங்கச்சி என்ன முடிவெடுக்குதாலோ அதான் முடிவு. அவ சிவபாலனோட போய் சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்தா தாராளமா போய் வாழட்டான். அப்படி இல்ல அப்படின்னு நினைச்சால்னா அடுத்து அவ என்ன செய்யணும்னு ஆசைப்படுதாலோ அத நடத்தி வைக்கிறது தான் ஒரு அண்ணனா என்னுடைய கடமை. உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இதோ நிக்கிறானே துரோகி சிவபாலன், அவன் என்னோட சம்மதம் இல்லாம ஊரு முன்னாடி என் கழுத்துல அத்துமீறி தாலி கட்டிட்டான். அதுக்கு காரணம் இதோ நிக்கிறாரு இந்த சௌந்தர பாண்டி தான். ஏன் இதெல்லாம் எதிர்த்து கேட்க இங்க யாருக்கும் மனசு இல்லையா? ஏண்டா பொறுக்கி பயலே, ஒரு பொண்ணு கழுத்துல திருட்டுத்தனமா தாலி கட்டினு இவனை கேட்க உங்க யாருக்கும் துப்பு இல்லையா? என் அண்ணனையும் என் குடும்பத்தையும் அவமானப்படுத்துறதுக்கு மட்டும் முன்னாடி வந்துடுறீங்க. இப்ப கேட்டுக்கோங்க, இவன் என் கழுத்துல தாலிய கட்டி என்ன மட்டும் இல்ல, என் அண்ணனை என் குடும்பத்தை எல்லாரையும் அசிங்கப்படுத்தி இருக்கான். நிச்சயமா இவன் கூட நான் வாழவே மாட்டேன்.
அதே நேரம் இவனை நான் சும்மா விட மாட்டேன். இந்த தாலியை உசிரே போனாலும் நான் கழட்டி கொடுக்க மாட்டேன். நான் பட்ட வேதனை, என் குடும்பம் பட்ட வேதனை, அதை இவ அனுபவிக்க வேண்டாமா? ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க அம்புட்டு பேரும் பொசுங்கி போய் நிக்குதோம். அந்த வலிய இவ அனுபவிக்க வேண்டாமா? இவன் குடும்பம் அனுபவிக்கணும். யாரு வந்து கேட்டாலும் சரி, இந்த தாலிய நான் நிச்சயமா கழட்டி கொடுக்கவே மாட்டேன். ஏட்டே, அந்த தாலியை வச்சுக்கிட்டு நீ அப்படி என்ன தாண்டி செய்ய போற? செய்வேன், நிறைய செய்வேன். அம்புட்ட அக்கிரமத்துக்கும் சேர்த்து உங்க எல்லாரையும் உள்ள தூக்கி வைக்காம விட மாட்டேன். மேம், வாங்க வீரா, என்னாச்சு? ஸ்டேஷன் ஏதாவது மாறி வந்துட்டீங்களா என்ன? இங்க உங்களுக்கு டியூட்டி போடலையே. இல்ல மேம், நான் போலீஸ்காரியா வரல, புகார் கொடுக்க வந்திருக்கேன். புகாரா? என்னாச்சு? ஸ்டேஷன்ல ஹராஸ்மெண்டா? அத நீ எஸ்பி ஆபீஸ்க்குள்ள கொண்டு போணும். இது வாழ்க்கையில ஹராஸ்மெண்ட் மேடம். என்னோட சம்மதம் இல்லாம ஒருத்தன் கழுத்துல தாலி கட்டிட்டான். இப்ப வந்து என்ன தினமும் ஹராஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் மேடம். ஒரு எஸ்ஐக்கு இந்த நிலைமையா? யாருமா அது? என் அத்தை பையன் தான் மேடம். எல்லாத்துக்குமான எவிடன்ஸ் கொடுக்க வந்திருக்கேன். இதோ இது என்னோட கல்யாண பத்திரிக்கை. எனக்கும் கௌதமுங்கிறவருக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணி நடந்த ஏற்பாடு. இது கல்யாண வீடியோ மேடம். இதுல அவன் எனக்கு கட்டாய தாலி கட்டின வீடியோலாம் இருக்கு. சரி, அப்ப கோர்ட்ல கேஸ் போட வேண்டியதானே? அதுக்கெல்லாம் நேரம் இல்ல மேடம். ஊரு பஞ்சாயத்தை கூட்டி அவனும் அவங்க அப்பாவும் என்ன நிக்க வச்சு அவமானப்படுத்தினாங்க. அவன் கூட நான் வாழணும்னு மிரட்டுறாங்க. ஓ, அப்பங்காரனும் இதுல கூட்டா? இதை விடக்கூடாது. போலீஸ்னா என்ன நினைச்சிட்டாங்க? உடனே நடவடிக்கை எடுப்போம். நீ முதல்ல அவங்க 2 பேர் மேலயும் கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. ரெடியா எழுதி கொண்டு வந்திருக்கேன் மேடம். நடந்ததை தெளிவா நான் இதுல எழுதி கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. இங்க பாருங்கம்மா, இந்த பையன் மேல கட்டாய தாலி கட்டினதாவும் கட்ட பஞ்சாயத்து வச்சதாவும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கூடவே இவன் கூட சேர்ந்து சதி செஞ்சதா இந்த ஆள் மேலயும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கும்.